வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷந்த். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிறோம். திருவனந்தபுரத்தில் இன்றைக்கி நம்ம சோலோவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூவும் ஒரு மியூசியமும் இருக்குது. ஜூவில் போயிட்டு என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். தென் மியூசியமில் என்னென்ன வச்சுருக்காங்க, கேரளா ரிலேட்டடாக மேபி நிறைய இருக்கும்ன்ற மாதிரி நான் இப்போ கூகுள் மேப்ஸ்லேயும் பார்த்தேன், ரிவ்யூஸ்லேயும் பார்த்தேன். எப்படி இருக்குதுன்றதை நேரில் போய் பார்த்துக்கலாம். நம்ம சினிமாலாம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு கழுகு இருக்குது பாருங்க. ஹாலிவுட் படத்தில் மட்டும் பார்த்தா அதே கழுகு. எல்லாமே டம்மி தவளை மாதிரி படுத்துருக்கு. எல்லாமே ஒரிஜினல். முதல்ல எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல கழுகெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த வேடந்தாங்கல் பறவைகள் கூட்டம் மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய நேரம் கொக்கு அது மாதிரி இருக்குது. சிலை மாதிரி நிற்குது. அது சிலை இல்லை, ஒரிஜினல். கீரிக்குட்டிகள் நினச்சிங்களா? கீரிக்குட்டிகள் ஒன்றும் இல்லை, ஓரத்தில் நீர்நாய் தான் இருக்குது. தெரியுதா? இங்கே சிங்கம் இருக்க இடக்கு வந்துட்டோம். நானும் பெஞ்சு தான் பெருசாக இருக்கும்னு பார்த்தேன். இப்போ பெரிய சிங்கம், ஆண் சிங்கம் படுத்துருக்கு. பெண் சிங்கம் தான் போஸ்ட் கொடுக்கு, ஆண் சிங்கம் கம்முன்னு படுத்துருக்கு. பட போகுது இல்லைங்க. சூப்பராக போட்டாக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்குது. தூக்கம் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். டிஸ்கவரி சேனலில் மட்டும் பார்த்துட்டு இருந்த இப்போது நீர் யானையை இப்போ நேரில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நேரமாக என்னென்னு தெரியல. நான் கிட்ட ஆறுமோ தண்ணிக்குள்ளே முங்கிருச்சு. மணி காட்டுறேன் பாருங்கள். தலைவாடி வரான்னு அப்படி போஸ்ட் கொடுத்துருக்கேன். ஜம்முன்னு அதாவது ஜம்முன்னு இப்போ தான் நடந்து வந்துட்டுருக்காப்புல. எவ்வளோ போஸ்ட் இருக்குது பாருங்கள். கரெக்டாக வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்ததுக்குன்னே ஜம்முன்னு தண்ணியிலேருந்து வெளியே வந்துட்டு எவ்வளோ ஜெயஜாண்டிக்காக இருக்குது. சைடு பாருங்கள், ரைனோ இருக்குது. நான் வரதுக்குள்ளே ஓடிட்டானே. இது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலான்றதுக்குள்ளே ரைனோ ஓடி போயிடுச்சு. திரும்ப போய் அதை பார்ப்போம் எங்கே இருக்கு நீ என்ன. வழியாக தலைவன் நிழலுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வந்துட்டான். அங்கே வேறு போய் பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துல நோ என்ட்ரி வந்துட்டான் பாருங்க ரைனோ. தலைவா வா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. இந்த இடத்துல ஃபுல்லாகவே கொம்பு வச்ச மலா இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே மான், புள்ளி மான் இல்லை, பிளெயின் மான். கொம்பு வச்சா மான் நிற்குது. ஓடிட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம லிப்ராட், ஒயிட் டைகர், பெங்கால் புலி, கழுத புலி எல்லாத்தையும் ஃபோட்டோக்கு எல்லாத்தையும் எங்கே பார்க்கலான்னு போயிருக்காங்க. போய் பார்ப்போம். நானும் பொம்மை தான் இருக்குன்னு நினச்சேன். ஒரிஜினல்ஸ் இருக்குதான். பொம்மை மாதிரி தான் போஸ்ட் கொடுத்துட்டு கொடுத்தேன். கடைசியாக புளிக்கிட்ட வந்துட்டோம். தலைவன் நல்லா பண்ணிட்டு இருக்கான். தலைவன் கண்ணை மூடிட்டான். நம்மளை பார்த்தோன்னா புளி எந்திரிச்சிருச்சு. க்ளோஸ்அப் வீடியோ எடுக்கும். தலைவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கேட்டு திறக்கம் பார்த்துட்ருக்கான். நல்லா பயிர் முட்டை சாப்பிட்டு படுத்துருக்கான். ஹே கேர்ள், இப்போதான் பாட்டு படம் தூங்கிட்டு இருக்கு. அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். சரி போவோம்.
இந்த இடத்துக்குள்ள ஹைனாக இருக்குது. ஆனால் தலைவன் உள்ள நல்லா ஜம்மு சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டான். இங்கேயும் போய் அதுக்கு போட்டால் இறைய காக்கா கூத்தி நின்றுட்டுருக்கு. வந்தாங்கன்னா தலைவன் காலி பண்ணிடுவான். எந்திரிச்சு வரும்னு பார்க்குறேன், வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல அப்படியே பாருங்க, காலை மல்லாக்க போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு. தலைவனுக்கு இன்றைக்கி யாரையும் பார்க்க பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். இருக்க தலைவனுக்கும் இறைய போட்டிருக்கு. அதை கால் மாட்டில் வச்சுட்டு தலைமாட்டை கேட்டில் வச்சு படுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஜூக்கு வந்து இங்கே எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இனிமேல் இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல லாக் பண்ணி வர வச்சுருக்கானுங்க. அந்த வழியாக தான் நம்ம ஏறி வந்தோம். அதே மாதிரி கீழே இறங்கி போக வேண்டியதுதான். சுற்றி இங்கே சுற்றி ஒரு வழியாக பண்ணால் ஸோ பார்த்துட்டு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம்குள்ளே வரோம். திருவனந்தபுரம் சிங்ஸ் கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஓ உள்ள லைப்ரரியோட ஸ்டார்டிங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கில்லர் போர்ட் கொள்ளும் திமிங்கலம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் வால் டிசைன்லாம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக எல்லாமே உட்டு மயில் சென்டர் இருக்குதுன்னு சூப்பராக பண்ணிடுறாங்க. மியூசியம் லைப்ரரி மதுரில் போக போகிறதில்ல, இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 காண்டாமிருகம் பெருசாக வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு கோக்கினி கலக்கல் கேலரின்னு வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறது என்னென்னா திமிங்கலத்தோட எலும்பு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இது முன்னாடி வாழ்ந்த ஒரு குரக்கடைல் முதல்ல நல்ல எலும்புடன் அப்படியே இருக்குது. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்களேன். அப்படியே அசால்ட்டு ஒரு மனுஷனே முழுங்குற அளவுக்கு வயிறு அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு இந்த டைமில். இது இதோடதுன்னு எனக்கு தெரியல. இது இந்த மாதிரி எருவ மாடோட குட்டி மாடு, அதோட ஸ்கெலட்டன். மலையன் டாபியூர் எனக்கு தான் படிக்க தெரியலையான்னு தெரில, அப்படிதான் போட்டிருக்கு. அதோட எலும்புக்கூடு இது எப்படி இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்திய கழுதையோட எலும்புக்கூடு. இதெல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டு இருக்குது. இப்போ கழுதை எங்கேயுமே பார்க்க முடியாது. மை காட், இதை பாருங்கள், பைசன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்மனா ஒரே அடியில் அடிச்சு எனக்கு ஸ்மாக் போட்டுரும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு காட்டு எருமை. இந்த இடத்துல பூராமே கறி நிறைஞ்சிருக்கு. இப்போ எலும்பு கூட நிற்கும். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இது பக்கத்துலேயே இங்கே என்னது நெருப்பு கோழி, வான்கோழி, மிளா எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுதான் உங்களுக்கு காட்டியாகணும். இது ஒரு பெரிய யானையோட எலும்புக்கூடு. காலில் எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. இதுவும் அது கூட சேர்ந்த ஒன்று தான், எந்த பாட்டுன்னு தெரில. அப்படியே எந்த பக்கம் தெரியுமா, மனுஷன் எலும்புக்கூடு. கை கால் இடுப்பு நெஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சின்ன பையனோட இருக்கிற எலும்புக்கூடு. இது குரங்கோடதுன்னு நினைக்கிறேன். இது குரங்கோடது தான். இதுதான் மனுஷனோட எவல்யூஷன் இந்த இடத்துல இருக்க மாதிரி. அதாவது ஸ்ப்ரிங்கெலாம் போட்டிருக்கேன்னு தெரியல. என்னுடைய ஆதி மனுஷன் உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் உண்மையான எலும்புக்கூடுன்னு நினைக்கிறேன். மனுஷனோட முழுமையான ஒரு எலும்புக்கூடு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே பறவைகளோட ஒரு மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கழுகு எவ்வளோ இது இருக்குது, மயில் எவ்வளோ வகை இருக்குது, இந்த மாதிரி நீர் பறவைகள் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபுல்லாக நடிக்க வச்சுருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி கழுகு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ராப்டர் நிற்க வச்சுருக்காங்க. பழைய காலத்து ஆமைகள்லாம் அந்த இடத்துல கூட இருந்திருக்குன்ற மாதிரி கிடந்தாங்க. இப்படி முட்டை போட்டு புதைச்சி வைக்கும் அப்படின்னு. இப்போ மேலேயும் பயங்கரமாக இருக்குது. என்னமோ அதையும் போய் பார்ப்போம். இந்த காலத்தில் அந்த புலி, சிங்கம், அந்த மாதிரி பெரிய கும்பு வச்ச யானை நிறைய வால்லே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு
மேலே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். போய் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜூன்னு போடுறாங்க. அமெரிக்காவில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. இது சிறுத்தை புளி ஏதோ கிராஸ் மாதிரி இருக்கு. அது சிங்கம் புளி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாம்பு இதெல்லாம் அந்த சைடு வச்சுருக்காங்க. ஆஃப்ரிக்கன் சூன் ஆஃப்ரிக்கானால உங்களுக்கு தெரியும். டிமான் பும்பா வந்துட்டான். பும்பா வந்துட்டு இது குரங்கு, சிம்பான்சி, எருமை, மறிக்குதிரை, இதுதான் சீட்டா. அதுக்கப்புறம் ஜீப்ரா, சிராஃப் எல்லாம் சைடு வச்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் எந்தெந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுவாங்கன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எப்படி ட்ரெஸ் வேர் பண்ணுறாங்கன்றது ஒவ்வொரு நிமிஷம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஊர் தமிழ்நாடு எந்த சைடு இருக்குது, ஆந்திரா அது இது எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு எங்கே காணும், இதெல்லாம் நார்த் சைடு போய்ட்டு அப்படியே தமிழை காணும். தமிழை காணும். இந்த சைடு கேரளா தகிட்ட அப்படின்ற மாதிரி கேரளாவில் வேர் பண்ணுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கடலில் எப்படி திமிங்கலம் இருக்குமோ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. முதல்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. இந்த சைடு தான் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்கும். நீலகிரியில் இருக்கக்கூடிய தாராத ஆடுன்னு ஒரு இடத்துலையும் எப்படி இருக்கும். இதுதான் ரொம்ப பயங்கரமாக அப்படி இருக்குது. இதில் ரொம்ப பெரிய கொம்பு வச்சு இல்லை ஃபுல்லாகவே இந்த கடலில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த சைடு கடலில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு வழியாக ஜூ பார்க்குன்னு எல்லாம் பக்கம் போயிட்டு வந்தாச்சு. மைக்கு கூட போடலை. ரொம்ப பயங்கரமாக கால்லாம் வலிக்குது. ஏன்னா காலைல சாப்பாடே சரியாக சாப்பிடலை. நேராக ரூமுக்கு போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.